ஹலோ ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோயினை மேரேஜ் பண்ணதுக்கு இஷ்டம் இல்லைன்னு ஹீரோயினோட அம்மாட்ட சொன்னதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மாவும் நீ ஒழுங்காக படிக்கிற வழியை பாருன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. பட் ஹீரோயின் இவங்ககிட்டலாம் பேசினா சரி வராதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோவோட தாத்தாக்கே கால் பண்ணி நான் உங்களுக்கு இதான் லாஸ்ட் டைம் கால் பண்ணுறது, அதான் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க, இனி உங்கள்கிட்ட என்னால் பேச முடியாதுன்னு சொல்லும்போது தாத்தாவும் என்னாச்சு ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோயினும் இப்படி ஹீரோ வந்து எங்கள் அம்மாட்ட இப்படிலாம் சொல்லிட்டாங்கன்னு சொன்ன என்ன மேட்ரு சொன்னதும் தாத்தா உடனே கிளம்பி வந்து ஹீரோயினோட அம்மாவை தான் மீட் பண்ணி பேசுகிறாங்க. நீ அவன் பேசினதெல்லாம் கண்டுக்கிடாத, நான் சொல்கிறது தான் கண்டிப்பாக ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் அரேஞ்ச் மேரேஜ் நடந்தே ஆகும்னு சொல்லும்போது ஹீரோயினோட அம்மாவும் இல்லை ஹீரோக்கே இஷ்டம் இல்லை, அப்போ எப்படி நம்ம மேரேஜை நடத்த முடியும்னு சொல்லும்போது நான் அதை பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பட் ஹீரோயின் என்னென்னா இல்லை தாத்தா நீங்கள் இப்படிலாம் சொன்னால் அவர் சரிப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஐடியா கொடுக்காங்க. ஸோ தாத்தாவும் நெக்ஸ்ட்டு ஹீரோவை தான் மீட் பண்ணி பேசுகிறாங்க. ஆமாம் ஹீரோயினோட அம்மாட்ட போய் ஹீரோயினை மேரேஜ் பண்ணதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னியாமே என்ன அர்த்தம்னு சொல்லும்போது ஆமாம் தாத்தா அவள் ஹைஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்கா, சின்ன பொண்ணு, என்னால் மேரேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது தாத்தாவும் சரி நீ சொல்கிறது எனக்கு புரியுது, நீ ஹீரோயினை மேரேஜ் பண்ண வேண்டாம், ஆனால் ஒன்று இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு வாரிசு நீ தான், ஸோ கண்டிப்பாக நீ சீக்கிரமாக மேரேஜ் பண்ணணும், இந்த வருஷத்துக்குள்ளே நீ மேரேஜ் பண்ணி ஆகணும், நான் ஒரு சில மேட்ச் மேக்கர்கிட்ட போய் பேசியிருக்கேன், ஸோ நீ பிளைண்ட் டேட் அட்டன் பண்ணி உனக்கு பிடிச்ச பொண்ணை நீயே பார்த்து மேரேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருந்தாங்க. ஹீரோவும் சரி தாத்தா சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு பிளைண்ட் டேட்டுக்கு போனால் அங்கே வரத பொண்ணுங்க யாருன்னு பார்த்தானா எல்லாம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஹீரோயின் கூட இருக்கிறப்பவே 4 பேரும் 4 விதமாக இருப்பாளுங்க. ஸோ இப்போ அந்த 4 விதமும் ஒவ்வொரு விதமாக கிளம்பி இங்கே வந்துட்டு இருக்காங்க. பார்க்குற ஹீரோக்கும் யாரையுமே சுத்தமாக பிடிக்கல. ஸோ இதை நினச்சி ஹீரோயின் ஹாப்பியாக இருந்தா ஹீரோ வீட்டில் இருக்கிற லேண்ட்லைனுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருது. எப்பவும் ஹீரோவை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன் அந்த மேட்ச் மேக்கர்ட்ட இருந்து தான், நீங்கள் பிளைண்ட் டேட் போகிறதா கேள்விப்பட்டேன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேண்டியதானே, என்கிட்ட ஒரு பொண்ணு இருக்குது, ஸோ 4 மணிக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லியிருக்கு. இதை கேட்டதும் ஹீரோயின் தான் அந்த இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க. பிரச்சனையும் பண்ணுறாங்க. அந்த அம்மாவும் லாஸ்ட் டைம் என்கிட்ட திமிரா பேசினது நீ தானேன்னு சொல்லும்போது நான் திமிரா பேசினது ஞாபகம் இருக்குது, ஆனால் ஹீரோக்கு இப்படி பொண்ணு பார்க்குற வேலையை வைக்காதீங்கன்னு சொன்னேன், அது மறந்துட்டீங்களா என்னன்னு சொல்லிட்டு அங்கே போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு. ஸோ அந்த அம்மாவும் கோவத்தில் அடுத்ததாக ஸ்டேட் ஆஃபீஸில் இருக்கிற ஹீரோவை தான் வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஹீரோயினை வச்சு நடந்தது எல்லாத்தையுமே ஹீரோட்டுன்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கு இப்போ ஹீரோயின் மேலே கோவம் தான் வருது. அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தோன்னா ஒரு வேளைக்கு அந்த மேட்ச் மேக்கர் நடந்தது எல்லாத்தையும் ஹீரோட்ட போய் சொல்லிட்டா என்ன பண்ணுறது, அவர் வேற லாயரு, நம்மளை தூக்கி ஜெயிலில் போட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பயந்துட்டு இருக்காங்க. நினச்ச மாதிரி அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹீரோயினும் நம்மளை ஜெயிலில் போட தான் கூட்டிகிட்டு போகிறாங்களோன்னு சொல்லிட்டு நான் எத்தனை வருஷத்துக்கு ஜெயிலில் இருக்கணும், என்ன ஒரு 3 வருஷம் வரும்னு சொல்லும்போது அப்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடதும் சேர்த்து ஒரு 15 வருஷம், நான் 15 வருஷம் ஜெயிலில் இருக்கணுமா, என்னோடய அம்மாவை நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ ஆனால் கோவம்லாம் படலை, தனியாக ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து பேச தான் செய்கிறாங்க. அப்போ ஹீரோயினும் நீங்கள் ஏன் என்கிட்ட எப்பவும் நல்ல விதமாகவே நடந்துக்கிடுறீங்கன்னு சொல்லும்போது ஏன்னா நீ சின்ன பொண்ணு, உனக்கு சொல்கிற விதத்தில் சொல்லி புரிய வச்சா தான் புரியும், நான் உன்னை மேரேஜ் பண்ண மாட்டேங்கிறத என்னோட தாத்தாட்ட போய் சொல்லிட்டு தானே, எதுக்கு அப்படி பண்ணுறேன், எனக்கு உன்னை மேரேஜ் பண்ணுறதுக்கு இஷ்டம் கிடையாது, அது மட்டும் கிடையாது, நீ சின்ன பொண்ணு, நீ இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு அடுத்ததாக காலேஜ் போனோம், உனக்குன்னு ட்ரீம் இருக்கும் தானேன்னு சொல்லும்போது ஹீரோயின் என்னென்னா ட்ரீமா, எனக்கு அப்படி எதுவுமே கிடையாது, உங்களை மேரேஜ் பண்ணணும், அது மட்டும்தான், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் ஹீரோ என்னன்னா எனக்கு நீ இப்படி சொல்கிறது ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது, நான் உன்னை மேரேஜ் பண்ண முடியாது, எனக்கு தெரிஞ்ச உன்னோட ட்ரீமே மேரேஜ் பண்ணுறதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், என்ன விட்டுரு வேறு யாரையாவது மேரேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஸோ இதை நினச்சி ஹீரோயினும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ மறுபடியும் தாத்தாவை போய் மீட் பண்ணி என்னால் ஹீரோயினை மேரேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. தாத்தாவும் முடியாது, நீ ஹீரோயினை தான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் உங்கள் விருப்பத்துக்கு இந்த முறை என்னால் நடந்துக்கிட முடியாது, ஸோ ஹீரோயினை என்னால் மேரேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கோவத்தோட கிளம்பி போகும்போது திடீர்னு தாத்தாக்கு நெஞ்சு வலி வந்து அந்த இடத்துல உடம்பு சரியில்லாமல் ஆகுது. ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ அதே வீட்டில் இருக்கிற ஹீரோவோட அங்கிளும் ஹீரோவை பார்த்துட்டு அவர் ஆசையே அவர் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு மேரேஜ் பண்ணி பார்க்குறது தான், நீ ஆனால் அவருக்கு ஏத்தாப்புல நடந்துக்கிட மாட்டேன்னு சொல்லி திட்டுறாங்க. ஹீரோவும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒரே வாரிசு, ஸோ சீக்கிரமாக மேரேஜ் பண்ணி தான் ஆகணும், பட் ஹீரோயினை மாதிரி சின்ன பொண்ணை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே இப்போ இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தோன்னா இப்போ கிறிஸ்மஸ் டைம் போல், ஸோ அதுக்காக ப்ரேயர் பண்ணதுக்காக சர்ச்சுக்கு தான் போயிருக்காங்க. ஹீரோயினும் டிசைட் பண்ணுறாங்க கண்டிப்பாக ஹீரோ தன்னை மேரேஜ் பண்ணிக்கிட மாட்டாங்க, ஸோ இனி ஹீரோவை மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை முடிச்சுட்டு அங்கேருந்து அதே சோகத்தில் வீட்டுக்கு வந்தோன்னா அங்கே ஹீரோயினோட வீட்டு வாசலையே ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கே ஷாக்காக இருக்குது, இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டால் ஹீரோவும் இவ்வளோ நேரம் எங்கே போயிட்டு வர, இன்னும் என்ன மேரேஜ் பண்ணுறதை பற்றி என்ன திங்க் பண்ணுறேன்னு சொல்லி கேட்காங்க. ஹீரோயினும் என்ன கேட்கீங்க, ஆமாம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், பட் 2 கண்டிஷன், ஒன்று என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் முக்கியம், இன்னொன்று நம்மளோட 2 பேரோட பர்சனல் லைஃப்லையும் 2 பேரும் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக என்ன ஹீரோ திங்க் பண்ணாங்கன்னு தெரில, மேபி ஹீரோயினை மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ 2 பக்கமும் மேரேஜுக்கு சம்மதம் ஆகுது. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் நல்லா ஹீரோயினோட கிராஜுவேஷன் டே வருது. பட் ஹீரோயின் எந்த எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க.
அப்போது கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு ஒன்று நம்பவே முடியல, எப்படி ஹீரோ மேரேஜுக்கு ஓகே சொன்னாங்க, கண்டிப்பாக அவர் ஒன்று லவ் பண்ண மாட்டாரு, ஏதோ தப்பு நடக்குதுன்னு சொல்லும்போது ஹீரோயினும் நான் சொல்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையான்னு கேட்கும்போது 4 பேரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கொஞ்சம் திரும்பி பாருங்கன்னு சொன்னால் அங்கே ஹீரோயினை பார்க்கறதுக்காக கையில் கிஃப்ட்ஸோடு வந்திருக்காங்க. ஹீரோயினும் இப்போ மாதிரி நம்புறீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ கூட சேர்ந்து போகிறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் மேலே க்ளோஸாக கை போட்டுட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் வெளியே வந்ததுமே ஹீரோயினை தள்ளி விடுறாங்க. உன்னை நான் மேரேஜ் பண்ணுறதான்னு சொன்னேன், டேட் பண்ணுறதா சொல்லலைன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் ஆக்ட் தான் பண்ண சொன்னேன், மற்றபடி எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்டேட்டாக இவங்க மேரேஜ் பண்ணிவிட்டு இனி இருக்க போகிற வீடு இதுதான் சொல்லிட்டு ஹீரோட வீட்டை கொண்டு போய் காட்டுறாங்க. ஹீரோயினும் அதை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ என்னன்னா எதுனாலும் இனி நம்ம பட்ஜெட்குள்ளே தான் இருக்கணும், அதை மாரி நடந்து கூட முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஏன் உங்கள்கிட்ட காசு இல்லையான்னு கேட்காங்க. நான் ஜஸ்ட் ஒரு பப்ளிக் சர்வெண்ட் தான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் இப்போ தெரியுது எதுக்கு லாயரெல்லாம் பொண்ணுங்க மேரேஜ் பண்ண மாட்டுறாங்கன்னு, ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை நான் பட்னியாக போடவே மாட்டேன், உங்களுக்காக நான் நிறைய பார்ட் டைம் ஜாப் போவேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் இதை பார்த்து சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே ஆஃபீஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே திடீர்னு ஒரு பொண்ணு வந்து ஹீரோவோட செவுட்லேயே ஒரு அறை விடுறா. யாருன்னு பார்த்தா ஹீரோவோட அக்கா தான். இப்போ தாத்தா சொல்லி தான் அந்த அரேஞ்ச் மேரேஜ் ஹீரோ பண்ணுறான், இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. ஆனால் ஹீரோ என்னன்னா நீயும் நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன், மரி என்னன்னு சொல்லும்போது நான் ஆசைப்பட்டேன்னா அதுக்குன்னு இப்படி அரேஞ்ச் மேரேஜ் கிடையாதுன்னு சொல்லும்போது பரவாயில்ல என்னை நினச்சி நீ கவலைப்படுறதுக்கு, ஆனால் என்னோடய வாழ்க்கையில் என்னோட டிசிஷனை நான் எடுத்துக்கிடுவேன், நீ அதை பற்றி ஒரி பண்ணிக்கிட வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அக்காட்ட பேசிட்டு அடுத்ததான் நைட் டைம் போல் ஹீரோயினை வந்து தான் மீட் பண்ணுறாங்க. நாளைக்கு நைட்டு ஒரு முக்கியமான அவளை பார்க்க வேண்டியதாக இருக்குது, ஸோ நல்ல ஒரு ட்ரெஸ்ஸாக பர்ச்சேஸ் பண்ணி போட்டுட்டு வான்னு சொல்லிட்டு ஹீரோ காசு கொடுக்காங்க. ஹீரோயினை அதை பார்த்துட்டு அதுக்கு எதுக்கு காசு, அதெல்லாம் வேண்டான்னு சொல்லும்போது என்ன வேண்டான்னு சொல்கிறேன், மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்னோடது எல்லாமே உனக்கும் தான் சொந்தம், ஸோ இதை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு வராங்க. ஹீரோயினும் ஹீரோ தந்த காசுனோடனே ரொம்ப ஹாப்பியில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஷாப்பிங் மால் போயாச்சு. ஸோ அங்கே போய் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக செலக்ட் பண்ணி ஃபைனலாக ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி போடுறாங்க. ஸோ அதுக்கு மேட்சிங்காக பிளாக் கலரில் தொப்பி வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதை எடுக்க போனால் கரெக்டாக அதே தொப்பியை இன்னொரு பக்கம் இன்னொருத்தவங்க எடுக்காங்க. யாருன்னு பார்த்தானா ஹீரோவோட அக்கா தான். ஸோ அந்த ஒரு தொப்பிக்காக 2 பேருக்குள்ளேயும் சண்டை வருது. ஹீரோவோட அக்காவும் ஹீரோயினை பார்த்துட்டு நீ ஒரு ஹை ஸ்கூல் பொண்ணு தானே, ஒழுங்காக தந்துட்டு போன்னு சொல்கிறதுக்கு ஹீரோயினும் நீங்கள் அஜுமா தானே என்கிட்ட தந்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு இப்படி சண்டை போட்டு இருக்கிறப்போ நடுவில் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அவளோட ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியுமா, லாயரு, ஒழுங்காக கொடுத்துருங்கன்னு மிரட்டி அவங்க கையிலேருந்து பிடிங்கிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே நடந்த பிரச்சனையை கொண்டு போய் அப்படியே ஹீரோட போய் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வேற ஏதோ லாயர்னு சொன்னால் உனக்கு எதுவும் தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோயின் அந்த இடத்துல வந்து நிற்காங்க. ஸோ தெரிஞ்சு போச்சு ஹீரோயினை தான் ஹீரோ மேரேஜ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ அதை பிடிக்காமல் கோவத்தில் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போகிறாங்க. கண்டிப்பாக இந்த மேரேஜை நான் ஸ்டாப் பண்ணுவேன், இனி உன்கிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது, நான் தாத்தாட்ட போய் பேசிக்கிட்டேன்னு சண்டை போட்டுட்டு போகிறாங்க. ஹீரோயினும் அது உங்கள் அக்கான்னு தெரியாமல் நான் உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லும்போது அவள் இப்போ தான் சைனாவிலேருந்து வந்திருக்கா, கண்டிப்பாக எதுவும் நடக்கலைனாலுமே அவள் இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணணும் தான் ட்ரை பண்ணிப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் மேரேஜை ஸ்டாப் பண்ண போகிறாங்களா, சரி ஆனால் அந்த மேரேஜ் நின்றுச்சுன்னா உங்களுக்கு தான் லாஸ் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கிளம்பி போகும்போது ஹீரோ இப்போ கோவத்தோட கொஞ்சம் நில்லு, என்னோட அக்காட்ட போய் என்னோட ஹஸ்பண்ட் லாயர்னு சொல்லி மிரட்டினியா அப்படின்னு சொல்லி லா படி பேசிகிட்டு இருக்காங்க. கூடவே ஆமாம் நல்ல ட்ரெஸ் தானே போட சொன்னேன், அது என்ன இப்படி ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது நீங்கள் தானே அழகான ட்ரெஸ் போட சொன்னீங்கன்னு சொல்லும்போது அழகான ட்ரெஸ்ஸாக சொன்னேன், சரி இனி எப்படிலாம் போடக்கூடாது, உன்னோட ஸ்கர்ட்லாம் ரொம்ப நீளமாக இருக்கணும், இவ்வளோ ஷார்ட்டாலாம் இருக்குன்னு சொல்லுவது திட்டிட்டு விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோயினோட அக்கா ஸ்ட்ரெயிட்டாக தாத்தாவை மீட் பண்ணி ஹீரோக்கு இந்த மேரேஜில் இஷ்டம் கிடையாது, நீங்கள் சொல்கிறதால செய்கிறான், எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க, ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து நானே கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லும்போது தாத்தாவும் மேரேஜுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது, அதுக்கு முன்னாடி வந்து இப்படி அபசகுணமாக பேசிகிட்டு இருக்க, ஒழுங்காக போயிரு அப்படின்னு சொல்லி திட்டி ஹீரோவோட அக்காவை அனுப்பி விடுறாங்க. பட் ஹீரோவோட அக்கா கண்டிப்பாக மேரேஜை ஸ்டாப் பண்ணியே ஆகும்னு சொல்லிட்டு குறிக்கோளோட இருக்காங்க. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கூட இருக்கிற ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா ஹீரோயினை பார்த்துட்டு ஆமாம் நீ ஸ்மார்ட்டும் கிடையாது, அழகும் கிடையாது, ரிச்சான ஃபேமிலியும் கிடையாது, ஆனால் ஹீரோவை பேர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, ரிச்சான ஃபேமிலி, ஒரு லாயராக வேற இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது ஹீரோயினும் அப்போது நான் எதில் தான் பெஸ்ட்டுன்னு கேட்காங்க. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா நீ ஃபைட் பண்ணுறதுல தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கேலி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அதை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் கரெக்டாக ஹீரோட்ட வந்து ஹீரோயினுக்கு ஃபோன் கால் வருது. என்னென்னா ஹீரோவோட ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டி இருக்குது, ஸோ ஹீரோயினை வர சொல்லியிருக்காங்க. ஹீரோயினும் ப்ராப்பராக ஒழுங்காக லாயரோட ஒய்ஃப் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்க. பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே இருக்கிற லேடிஸ்லாம் வேறு ஸ்டைலில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஹீரோயினும் இதை பார்த்துட்டு நீங்கள் சொன்னதுனால தான் நான் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டேன், இல்லை நான் நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருப்பேன்னு சொல்லும்போது ஹீரோவும் சரி இது என்னோடய ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டி தான், நம்மளோடது கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கப்புள்ஸை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறாங்க. பட் ஹீரோயின் இந்த பக்கமாக சாப்பாடை பார்த்து வந்துருந்தாங்க. அங்கே இருக்கிற ஹீரோவோட ஃப்ரெண்டோ அம்மா எங்கே உன்னோட ஃபியான்சி நீ மட்டும் தான் வந்தியான்னு சொல்லலாம். ஹீரோவும் பின்னாடி திரும்பி பார்த்தா ஹீரோயினை காணல. ஸோ தேடி பிடிச்சி ஹீரோயினை கூட்டிகிட்டு வராங்க. ஸோ ஹீரோயின் கொஞ்சம்
வியர்டாக அந்த இடத்துல நடந்துக்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் வியர்டாக ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஹீரோ மற்ற ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் தனியாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஹீரோ கூட காலேஜ் படித்த 3 பொண்ணுங்க ஹீரோயின் பக்கத்தில் வந்துட்டு, நாங்கள் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் தான் அவங்களோட ஃபியான்சியா, அதான் உங்கள்கிட்ட பார்த்து பேசலான்னு வந்தோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஏதோ டிசைனர் பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் இதுவா அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னோட அம்மாவோட லாண்ட்ரியில் இருந்த ட்ரெஸ்ஸு தான், நான் அதை அவங்களுக்கு தெரியாமல் போட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது அவங்களும் ஹீரோயினோட அம்மா லாண்ட்ரி பிஸ்னஸான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுனாக பார்க்காங்க. கூடவே ஹீரோ ரொம்பவே பாப்புலர் காலேஜ் படிக்கிறப்போ, அதான் அவனோட ஃபியான்ஸ் எப்படி இருக்காங்கிறத பார்க்க வந்தோம். கண்டிப்பாக நீயும் ஏதாவது மியூசிக் ஆர்ட்ஸை பற்றி தானே படிச்சுட்டு இருப்பேன்னு சொல்லும்போது ஹீரோயினும் நம்ம ஹைஸ்கூல் தான் படிச்சிருக்கோன்னு சொன்னால் ஹீரோ ஏதாட்டு தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு கதையாக போய் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நான் இட்டாலியில் தான் படித்தேன், மியூசிக் தான் படிச்சிருக்கேன், இங்கே அரேஞ்ச் மேரேஜ்னு சொன்னாங்க, அதனால் ஹீரோவை வந்து பார்த்ததுமே எனக்கு பிடிச்சி போச்சு, ஆனால் ஹீரோ தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்கு ஹீரோயின் மேலே நம்பிக்கை இல்லை. ஸோ அந்த டைம் அங்கே ஒருத்தரை வர வச்சுட்டு, நீ இப்போ இட்டாலியில் படித்தேன்னு சொன்ன ஸ்கூலில் இவர் ப்ரப்போசராக தான் இருக்காங்க, உனக்கு இவர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஹீரோயினும் இதுலேருந்து தப்பிக்க எனக்கு ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடி வராங்க. அந்த டைம் கரெக்டாக ஹீரோவை பார்த்துட்டு, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நம்ம போகலாமான்னு சொல்லும்போது ஹீரோவும் சரி வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே அங்கே இன்னொருத்தர் ஹீரோவை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஹீரோயின் அப்படியே தனியாக நின்றுட்டு இருக்கிறப்போ மறுபடியும் அதே பொண்ணுங்க வந்துட்டு, உனக்கு பாட தெரியும் தானே, மியூசிக் தானே படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஸ்டேஜில் ஹீரோயினை நிப்பாட்டிட்டு இப்போ உங்களுக்காக பாடுவான்னு வேற சொல்லி விட்டுட்டு போயிருந்தாங்க. ஹீரோவும் இதை கவனிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன பாடணும்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோவே அந்த இடத்துக்கு போயிட்டு, அவள் இப்போ தான் இட்டாலியிலேருந்து வந்திருக்கா, ஸோ இப்போ டயர்டாக இருப்பா, அவளால் பாட முடியாது, ஆனால் நான் பாடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜில் ஹீரோ தான் பாடுறாங்க. உண்மையிலே அழகாகவும் பாடி முடிச்சிருந்தாங்க. ஸோ அப்படியே எல்லாம் முடிஞ்சு ஹீரோயினும் தனியாக போயிட்டு இருக்கிறப்போ இப்போ ஹீரோ என்னன்னா, நீ எதுக்கு எல்லோரும் முன்னாடியும் பொய் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு பொய் சொல்கிறது பிடிக்காது, இதுதான் லாஸ்ட்டாக இருக்கணும், இனி அப்படி நடந்துக்கிடாதுன்னு சொல்லும்போது ஹீரோயினும், நீங்கள் படிச்சிருக்கீங்க, ரிச்சான ஃபேமிலி, ஆனால் நான் அப்படி கிடையாது, நான் காலேஜும் படிக்கலை, ஒரு புவரான ஃபேமிலி தான், ஆனால் அங்கே இருந்த பொண்ணுங்கள்லாம் நான் என்ன பண்ணுறேன், என் ஃபேமிலி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க, எனக்கு ரொம்பவே எம்பாரசிங்காக ஃபீல் ஆச்சு, அதனால தான் நான் அப்படி பொய் சொல்லிட்டேன்னு சொல்லும்போது ஹீரோவும், நீ ஃபஸ்ட்டு உன்னை பற்றியே தப்பாக நினைக்கிறதுக்கு தான் நீ ஃபஸ்ட்டு எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும், அப்போ எதுக்கு நான் பொய் சொல்கிறது பிடிக்காதுன்னு சொன்னீங்களா, அப்போ நீங்கள் மட்டும் எதுக்கு எல்லோரும் முன்னாடியும் பொய் சொன்னீங்க, நான் இட்டாலியிலேருந்து தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, ஏன் அங்கே வச்சு உண்மையை சொல்லியிருக்க வேண்டியதாங்கண்ணே, நீங்களே என்னை பற்றி ஃபஸ்ட்டு டவுனாக நினச்சிருக்கீங்க, அதனால தானே அப்படி சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கோவப்பட்டுட்டு அங்கேருந்து ஹீரோயின் கிளம்பி போயிருந்தா. பட் நெக்ஸ்ட்டே ஹீரோயின் ஃபீல் பண்ணுறா ஹீரோட்ட சண்டை போட்டதுக்கு. ஸோ நான் ஹீரோட்ட போய் சாரி கேட்குன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் ஆஃபீஸ்க்கு வரா. அந்த டைம் ஹீரோக்கு ஏதோ மீட்டிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயின் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஹீரோயின் பக்கத்தில் இருக்கிற டேபிளில் ஒரு 3 லாயர் ஹீரோவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ மேரேஜ் பண்ண போகிற பொண்ணு இட்டாலியிலேருந்து வந்திருக்காலாம், அங்கே தான் படிச்சிருக்காளான்னு சொல்லும்போதே அங்கே இருக்கிற இன்னொரு லாயர், இல்லை அது ஜஸ்ட் ஒரு ரூமர் தான், அந்த பொண்ணு இங்கே தான் ஹைஸ்கூல் படிச்சுக்கு, ரொம்ப புவரான ஃபேமிலி தான், ஹீரோக்கு ஏற்ற பொண்ணே அது கிடையாது, எதுக்கு தான் ஹீரோ அந்த பொண்ணை சூஸ் பண்ணுறாங்களோன்னு சொல்லி இப்படி பேசி இருக்கும்போது ஹீரோயின் கோவத்தில், ஆமாம் அடுத்தவங்கள பற்றி இப்படிலாம் பேசுகிறது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா என்ன, ஆமாம் நான் தான் ஹைஸ்கூல் படிச்சிருக்கேன், என்னோடய ஃபேமிலி புவரான ஃபேமிலி தான், நான் தான் அவரோட ஃபியான்சி, அதுக்கு என்னை பற்றி நீங்கள் என்னன்னாலும் பேசுங்க, ஹீரோவை பற்றிலாம் நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரையும் திட்டி விட்டுட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தால் அங்கே ஹீரோவோட அக்கா ஹீரோயினை பார்த்து பேசணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்ன பேசுனாங்கிறத காட்டலை. அப்படியே நைட் டைமில் ஹீரோயினை ஹெட் பண்ணதா நினச்சிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்டை சொல்லி ஃபீல் பண்ணி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே மறுநாள் விடிஞ்சா ஹீரோயினோட அம்மாட்டிருந்து ஃபோன் கால் வருது. என்னென்னா ஹீரோயின் ஏதோ லெட்டரில் எனக்கு இந்த மேரேஜில் இஷ்டம் கிடையாது, நான் மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு எங்கேயோ காணாமல் போயிட்டாங்கன்னு. ஸோ ஹீரோயினோட அம்மாவும் அவள் இப்போ தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட ஆரம்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன், ஸோ அவள் உங்களுக்கு ஏற்றவலன்னு நினச்சிருக்கா, அதனால தான் போயிட்டான்னு சொல்லும்போது ஹீரோ என்னன்னா, இல்லை கண்டிப்பாக நான் அவளை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வருவேன், கண்டிப்பாக இந்த மேரேஜ் நடந்தே ஆகும்னு சொல்லிட்டு ஹீரோயினை கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோயினை தான் காட்டுறாங்க, ஏதோ பஸ்ஸில் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே ஃப்ளாஷ்பேக் வருது. ஹீரோட அக்கா ஹீரோயின்ட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இவங்க 2 பேருக்குள்ளே நடந்த அதே பிரச்சனை மாதிரி தான், ஹீரோ எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கான், ஆனால் நீ அப்படி கிடையாது, உன்னால் ஹீரோக்கு எந்த யூஸும் கிடையாது, ஒரு ஒய்ஃபாக இருந்து சமைச்சு வீட்டை க்ளீன் பண்ணால் அவனுக்கு நல்ல ஒய்ஃப்னு ஆயிடுமா, அப்படிலாம் கிடையாது, நீ எந்த விதத்துலையும் அவனுக்கு பெஸ்ட்டு கிடையாது, ஸோ அவனை விட்டுட்டு நீ பேருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே இதை தானே சொல்கிறாங்க, அதுதான் உண்மைங்கிற மாதிரி ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பி எங்கேயோ போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோவோட ஆஃபீஸில் எல்லாரையும் தேட சொல்லிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவை பார்க்கறதுக்காக சஞ்சுன்னு வரான்.
வந்துடுறான். வந்து சண்டை தான் போடுறான். ஹீரோயின் உங்களால் தான் காணாமல் போயிட்டா, அவள் லைஃப்பில் ரொம்ப தனிமையில் தான் இருந்திருக்கா, அவளுக்கு அவங்க இறந்து போன தாத்தா அப்பா அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை தவிர வேறு யாரையும் தெரியாது, நீங்கள் என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க, அவள் காணாமல் போயிட்டா, இனி நான் அவளை கண்டுபிடிச்சேன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் தரமாட்டேன்னு சண்டை போட்டுட்டு போகிறாங்க. ஸோ இப்போ தான் ஹீரோக்கு கொஞ்சம் டவுட் வருது, அவங்க அம்மா ஆல்ரெடி இங்கே தான் இருக்காங்க. ஸோ இறந்து போன தாத்தா அப்பானா கண்டிப்பாக கல்றைக்கு தான் போவான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. பார்த்தா ஹீரோயின் கல்ற முன்னாடி உட்காந்து தான் ஹீரோவை நினச்சி ஃபீல் பண்ணி ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருக்காங்க. ஸோ அங்கே அந்த இடத்துக்கு கொஞ்சம் வயசான 2 பேர் வந்துட்டு, யார்மா நீ, என்னோட அப்பா கல்றைக்கும் உனக்கு என்ன சம்மந்தம், இங்கே எதுக்கு அழுதுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்காங்க. ஹீரோயினும் உங்களோட அப்பா கல்றையான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நேமை ரீட் பண்ணி பார்க்கா, ஏதோ ஒரே ஒரு எழுத்து மாறிட்டு போல், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடுறா. ஸோ அவங்க தாத்தா கல்ற எங்கே இருக்குன்னு சுற்றி பார்க்குறப்போ அது பக்கத்தில் ஹீரோ நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவும் பார்த்துட்டு, நானே சீக்கிரமாக வந்துட்டேன், நீ எங்கே போனேன், அவ்வளோ பெரிய லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அம்மாவுக்கும் கால் பண்ணிவிட்டு, நாளைக்கு மேரேஜ் கண்டிப்பாக நடக்கும், நான் ஹீரோயினை பார்த்துட்டேன், கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க. பட் ஹீரோயின்கிட்ட போய் பேசினா, நான் லெட்டரை எழுதி வச்சதை நீங்கள் பார்க்கலையா, எனக்கு இந்த மேரேஜில் இஷ்டம் கிடையாது, என்னால் மேரேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும், என்னோட அக்கா தானே அதுக்கு ரீசன், என்னோட அக்கா தான் உன்ட்ட என்ன சொன்னான்னு தெரியல, பட் அதுக்கு சாரி, நம்ம நாளைக்கு கண்டிப்பாக போயே ஆகணும்னு சொன்னால், ஹீரோயினும் இல்லை அவங்க ரீசன்னு சொல்லிட முடியாது, எனக்கு இதில் இஷ்டம் கிடையாது, நான் ஒரு ஜோக்குக்காக தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்க, உங்களுக்கும் இதில் இஷ்டம் இல்லை தானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுல அவ்வளோ பெரிய தப்பு இல்லைன்னு தோணுச்சு, ஆனால் இப்போ நீயே வேண்டான்னு சொல்கிறேன், ஸோ கண்டிப்பாக அந்த மேரேஜை நம்ம ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஹீரோயின் என்னென்னா, அப்போ ஹீரோவுக்கு இந்த மேரேஜில் ஓகேவாக தான் இருந்திருக்கு, நம்ம தான் திடீர்னு இப்படி முடிவு எடுத்துட்டோமோன்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இவங்க போகிற வழியில் அதிக பனிப்பொழிவாக இருக்கிறதுனால எல்லா ரோடையும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கேயும் போக முடியாது, ஒன்று கார்லேயே ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் கார்லேயே ஸ்டே பண்ணால் காரில் இருந்த பெட்ரோல்லாம் ஆஃப் ஆகிரும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறப்போ பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ ஹோட்டலில் ஒரு ரூம் எடுத்து 2 பேரும் ஒரே ரூமில் தான் ஸ்டே பண்ணுறாங்க, ஏன்னா எக்ஸ்ட்ரா ரூம்லாம் இல்லைன்ட்டாங்க. ஸோ இந்த டைமில் ஹீரோயின் பொறுமையாக ஹீரோட்ட கேட்காங்க, இப்போ உண்மையாக மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னை மேரேஜ் பண்ணிக்கிறது தப்புன்னு ஒன்றும் தோணலைன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன அர்த்தம்னா தப்புன்னு தோணலைன்னு சொன்னேன், அது இல்லை எனக்கு உங்களை மேரேஜ் பண்ணணும்னு தோணுச்சு, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோ என்னென்னா அடிக்கடி ஹீரோவோட வீட்டில் போய் ஹீரோயின் க்ளீன் பண்ணுறப்போ சமைச்சு வச்சுட்டு வருவாங்க. ஸோ நீ எனக்கு சமைச்சு வச்சுருந்தது பிடிச்சிருந்துச்சு, அதான் உன்னை மேரேஜ் பண்ணுறது எனக்கு தப்பு இல்லைன்னு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் இதை நினச்சி கொஞ்சம் ஹாப்பியாகிறாங்க. அப்படியே கொஞ்சம் பொறுமையாக, நான் மறுபடியும் அதே மாதிரி சமைச்சு தந்தால் நீங்கள் சாப்பிடுவீங்களான்னு சொல்லி கேட்டால் அதுக்குள்ளே ஹீரோ தூங்கியாச்சு. ஸோ ஃபைனலாக ஹீரோயினுக்கு ஹீரோவை மேரேஜ் பண்ணணும்னு தான் தோணுது. ஸோ மறுநாள் விடிஞ்சதும் அவசரமாக அங்கேருந்து கிளம்பி ஓடுறாங்க. கண்டிப்பாக மேரேஜை ஸ்டாப் பண்ணணும், யாரும் மேரேஜ் நடக்கிற இடத்துக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லும்போது ஹீரோயின் நம்மளும் அங்கே தானே போகணுன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, ஆமாம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கிடுவோம், நம்ம 2 பேர் தான் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி எனக்கு தோணுது, நான் படிக்கலை, என்னோடய ஃபேமிலி புவர் ஃபேமிலி தான், ஆனால் உங்களை மாதிரி லாயருக்கு நான் தான் சரியான ஒய்ஃபாக இருப்பேன்னு தோணுதுன்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறத நினச்சி ஹாப்பியாகிறாங்க. ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அவசரமாக கிளம்பி காரை ஸ்டார்ட் பண்ணால் கார் ஸ்டார்ட் ஆக மாட்டுது. என்னென்னா திடீர்னு பேட்ரி லோவாகிட்டு போல். ஸோ கரெக்டாக மேரேஜ் நடக்கிற டைமுக்கு போயிடணும்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே போகிற வர வண்டியை ஸ்டாப் பண்ணி பார்க்காங்க. ஆனால் யாருமே ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அப்படியே இங்கே தாத்தாவோட ஊரில் பார்த்தோன்னா எல்லா கெஸ்ட்டும் வந்துட்டாங்க, எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் மட்டும்தான் வரல. தாத்தாவும் கோவத்தில் இருக்கிறப்போ ஹீரோவோட அக்கா என்னன்னா, அவள் வரமாட்டா, அவள் மேரேஜ் வேண்டான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டா, இதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட சொன்னேன், இப்போ எல்லா கெஸ்ட்டையும் சொல்லி எல்லாரையும் போக சொல்லுங்கன்னு சொல்லும்போது ஹீரோயினோட அம்மாவும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் தாத்தா என்னன்னா, இன்னும் டைம் இருக்குது, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்னோட மருமவா கண்டிப்பாக வருவான்னு சொல்லி நம்பிக்கையோடு இருக்காங்க. பட் ரொம்ப நேரம் ஆகுது, அவங்க வரவே இல்லை. எல்லாருமே கண்டிப்பாக 2 பேரும் வரமாட்டாங்களோ சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ இப்போ 2 பேர் என்னென்னா லிஃப்ட் கிடைக்காம ஒரு ஸ்கூட்டியில் தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் கொரியன் ட்ரெடிஷ்னல் மேரேஜ் தான் நடக்குது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஹீரோட ஃபேமிலி ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக இருப்பாங்கன்னு. ஸோ அந்த மேரேஜ் தான் எல்லாமே நடந்து ஃபைனலாக சிறப்பாக முடிஞ்சிருது. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இனி வரப்போகிற இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடை பார்க்குற வரைக்கும் பொறுமையாக பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.